வணக்கம் நண்பர்களே. வானளாவிய உயர்ந்த கோபுரங்களையுடைய சிற்பங்களையுடைய மிகப்பெரிய கோயில்கள் காலங்காலமாக நம் தமிழ் மன்னர்களின் சிற்பக்கலை சான்றுகளையும் கோவில்களுக்கு அவர்கள் தந்த நிவேதானங்களை பற்றியும் தானங்களை பற்றியும் கொடைகளை பற்றியும் சொல்லிக்கொண்டு பறைச்சாற்றிக் கொண்டு இன்றும் இருக்கின்றன. ஆனால் போரில் இறந்த வீரர்கள் மன்னர்கள் ஆகியோரின் பெரு வீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருப்பவை இன்றும் தமிழகத்தில் உள்ள கிராமிய கோவில்கள் தான். அந்த வகையில் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வெள்ளாளப்பன் கோயில் எனப்படும் ஒரு சிறு கிராமிய கோயிலில் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 நடுகற்கள் இருக்குன. முதல் நடுகள் பார்த்தோம். இரண்டாவது நடுகள் அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்வெட்டு அடங்கிய ஒரு கல் இருக்கு. இந்த 7 நடுகற்கள்ல 3 நடுகற்கள் நல்ல நிலைமையில் இருக்கு, 4 நடுகற்கள் சேதமடைந்த நிலையில் இருக்கு. இப்ப பார்த்தா தெரியும் இந்த நடுகள் வந்து சேதமடைஞ்சிருக்கு. இந்த 3வது நடுகல்ல பாருங்க கல்வெட்டு வாசகம் தெளிவாக இருக்கு. இதில் நடுகள் இருக்கா இல்லை வேற ஏதாவது இருக்கான்னு தெரியல. இந்த கோயில் திருப்போது வந்து கோயிலாக கட்டுறதுக்காக சில தனிநபர்கள் முன் வந்துள்ளதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. பாருங்க நிறைய கற்கள் வந்து சேதமுற்ற நிலைமையில் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நடுக்கல் பாருங்க லேசாக சேதமுற்று இருக்கு, அதனால பாருங்க கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. மற்ற நடுக்கல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற 3 நடுக்கல்கள் வந்து 2ஆவே கல் உடஞ்சிருக்கு. 3 நடுக்கல் மட்டுமே நல்ல நிலைமையில இருக்கு. இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் வத்தல் மலைக்கு கிழக்கு சரிவுக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளது. பொம்முடியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் கொண்டகர அள்ளி என்னும் கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடியே மேற்கு நோக்கி ஒரு பாதை செல்லும். அந்த பாதையில ஒரு இடத்துல 2ஆக பிரியும். அதில் ரைட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரோடு போய் கடைசியா போய் இந்த கோயிலோட அடிவாரத்திலேயே சேருது. இது வந்து கஞ்சன்குளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த சொல்றாங்க. ஒரு ஏரி ஒட்டி தான் இருக்கு. இந்த நடுகர்கள்லாம் கொஞ்சம் நல்ல நிலைமையிலேயே இருக்கு. இந்த நடுகள் தொகுப்பு அரசாங்கத்தின் பதிவேட்டில் இருக்கா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இதுல உள்ள கல்வெட்டு வாசகங்கள் படியிருக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்ற தகவல் தெரியல. அப்படி தெரிஞ்சவங்க யாராவது தான் தகவல் தாங்க. இந்த நடுகள் பாருங்க 3ஆ உடைஞ்சிருக்கு. அதாவது ஒரே இடத்துல இந்த 7 நடுகர்கள் இருக்கிறத பார்க்கும்போது இந்த இடத்துல ஏதாவது போர் நிகழ்ந்திருக்கணும். அந்த போர்ல இருந்து வீரமரணம் அடைந்தவர்களுக்காக அந்த நடுகர்கள் இழுக்கப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறேன். இதுலயும் பாருங்க கல்வெட்டு வாசகங்கள் இருக்கு, ஆனா தெளிவாக இல்லை. இல்ல பாருங்க கல்வெட்டு வாசகம் ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த 7 நடுகர்கள் மட்டுமல்லாமல் இந்த பக்கத்திலேயே ஒரு ஏரி இருக்கு. ஏரினா ஒரு சிறிய ஏரி இருக்கு. அந்த ஏரியில பாத்தீங்கன்னா அங்கேயும் 2 நடுகர்கள் இருக்கு. பாருங்க, இது முதல் நடுக்கல் ஏரிக்குள்ள இருக்கும். ஏரிக்குள்ள இருக்கிற
முதல் நடுகள் இது. இதற்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா மற்றொரு நடுகளும் இதுக்கு அருகிலேயே அமைந்துள்ளது. நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏரிக்குள்ள தனியாக வந்து திட்டு மாதிரி எழுப்பி அந்த திட்டில் வந்து தனியாக அந்த நடுக்கல்களை வச்சுருக்காங்க. ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. அதனால காலத்தால் வெயில் மழை இதெல்லாம் வந்து அந்த நடுக்கல்கள் சேதமான நிலைமையில தான் இருக்குது. இயற்கையால் சேதமான நிலைமையில இருக்குது. இதுவும் சுற்றி வந்து கல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இந்த 2 நடுகளையும் பார்த்தோம். அதாவது கொண்டகரை வழியில் அந்த கஞ்சன் குளத்தில் அமைந்த 7 நடுகள், பக்கத்தில் ஏரியில 2 நடுகள். அது இல்லாம அந்த போகின்ற வழியில் அந்த சாலை பிரிகின்ற இடத்திலே அந்த குத்துக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த குத்துக்கள் வந்து வழிபாட்டில் இருக்கு. அதற்கு எதிர் திசையில அந்த ஆலமரத்துக்கு அடியில பழைய கல் ஆயுதங்களும் வழிபாட்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பகுதியில் பொம்முடி பகுதிக்கு நீங்க சென்று போனீங்கன்னா இந்த இடத்த மறக்காம பாருங்க. அதாவது ஒரு வரலாற்று மேல ஆர்வம் இருக்கு, நடிகர்கள் மேல ஆர்வம், அதை தவறாம பாருங்க. மற்றொரு காலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.